Dr. Bhuvaneshwaran, Coimbatore, cardiologist in PSG hospitals. இப்போது நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், உலர்ந்த பழங்கள், உலர்ந்த கொட்டைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்ஸ், இது வந்து உடலுக்கு நல்லதா கெட்டதா? இப்போது சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில், ஒரு செய்தித்தாளில் வந்து இதை பற்றின ஒரு விளக்கம் வந்திருந்தது. சரியான அளவில் முந்திரி போன்ற, பாதாம் முந்திரி போன்ற ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் அளவு குறையும். இது உண்மையா அப்படின்னு கூட சில பேர் என்கிட்ட கேட்டாங்க. இப்போ நீங்கள் அப்போ எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக உலர்ந்த பழங்கள் அப்படிங்கிறதுல சர்க்கரை இருக்கும். ஆனால் அந்த சர்க்கரை தவிர ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய பல விஷயங்கள் அதில் இருக்கும். இவைகள் மிக மிக உடலுக்கு நல்லது, அளவான முறையில் சேர்த்து கொண்டால். எவ்வளோ அளவு? ஒரு கையளவு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்னொரு நல்ல நார் சத்தும் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு பெருசாக அது வந்து பொருந்தாது. ஏன்னா அது சர்க்கரை அளவை அதிகப்படுத்தலாம். ஆனால் நட்ஸ் என்று சொல்லக்கூடிய மற்ற அந்த கொட்டை வகைகள் எடுத்துட்டிங்கன்னா, பாதாம் பருப்பு இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு முந்திரி பருப்பு இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ட்ரை நட்ஸில் இவைகளில் சர்க்கரை கிடையாது. கொழுப்பு சத்து இருக்கிறது, புரத சத்து இருக்கிறது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய நல்ல விதமான விஷயங்கள் இருக்குது, கால்சியம் போன்ற மினரல்ஸ் இருக்குது. இதை தவிர உங்களுக்கு முக்கியமாக இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவை சாப்பிட்றதுனால சர்க்கரையினுடைய அளவில் பெரிய வித்தியாசங்கள் வராது. ஆனால் அதுவும் ஒரு கையளவு அளவாக சாப்பிடலாம். இதன் காரணமாக இப்பொழுது விஞ்ஞான ரீதியாக கொலஸ்ட்ரால் குறையும் அப்படிங்கிறதும் வந்த அந்த செய்தி சரியானது தான். அதற்காக இதை வச்சே உங்களுடைய கொலஸ்ட்ராலை மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்க வேண்டாம். இதை ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அளவான முறையில் அந்த உலர்ந்த பழங்கள், சர்க்கரை நோயாளிகள் அல்லாதவர்கள், அல்லது இந்த ட்ரை நட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த உலர்ந்த கொட்டை வகையான அந்த உணவுகளை யாராக இருந்தாலும் ஒரு கை அளவு ஒரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக உடல் நலம் நல்லபடி இருக்கும். அவர்களுடைய எடையானது சீராக இருக்கும். ஆனால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இது உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஒத்து வரும்னா தாராளமாக செய்யலாம். இப்போ இது எல்லாம் இல்லாமல் சாதாரணமாக விலை இல்லாமல் கிடைக்கக்கூடிய இன்னொரு விஷயம் வேர்க்கடலை. கண்டிப்பாக ஒரு கையளவு வேர்க்கடலை ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒத்துக்கும்னா மிக சிறந்த உணவு. அதுவும் பச்சை வேர்க்கடலை இல்லாமல் அதை வேக வைத்து சாப்பிடலாம், அல்லது ரோஸ்டட், அல்லது அதை ட்ரை ஃபார்மில் கொஞ்சம் சாப்பிடலாம். உப்பு அதிகமாக இல்லாமல் பார்த்துட்டு. புரிஞ்சுட்டிங்களா? வணக்கம்.